வணக்கம். மத்திய கிழக்குல ஒரு பெரிய போர் வெடிக்க போகுதா? இந்த ஒரு கேள்விதான் இப்ப உலகத்தையே ஒரு உழுக்கு உழுக்கிட்டு இருக்கு. வாங்க, என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்துக்கே என்ன சப்ளை பண்ற இடத்திலிருந்து கரும்புக வருது. நம்மளோட பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் என்ன ஆகும்? உலக சந்தைகள் எல்லாம் தலைகீழ மாறிடும் இல்லையா? ஒரு பெரிய குழப்பத்துக்கான ஆரம்பம் இது. ஏற்கனவே அங்க அமைதிங்கிறது ஒரு மெல்லிய நூல் மாதிரி தான் தொங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஈரான் மேல பழிய தூக்கி போடுறது ரொம்பவே ஈஸி. உடனே எல்லா நாடுகளும் ஒரு பெரிய போருக்கு தயாராக ஆரம்பிச்சிடுது. ஆனா நில்லுங்க, கதை இவ்ளோ சிம்பிள் இல்ல. நாம நினைக்கிற மாதிரி இது நேரா போகல. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. ஈரான் என்ன சொல்லுதுன்னா, இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சும்மா சொல்லல. அவங்க ஒரு படி மேல போய் இது இஸ்ரேல் நடத்தின ஒரு போலி தாக்குதல் அப்படின்னு ஒரு குண்டைய தூக்கி போடுறாங்க. அதாவது இஸ்ரேலே தாக்கிட்டு பழிய ஈரான் மேல போடுதுன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம முன்னாடி ரெண்டு வெவ்வேறு கதைகள் இருக்கு. ஒன்னு ஈரான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுது. இன்னொன்னு இல்ல இஸ்ரேல் தான் இந்த ஆட்டத்தையே ஆடுதுன்னு சொல்லுது. இதுல எதை நம்புறது? இந்த மர்ம முடிச்சா அவிழ்க்கணும்னா நாம ஒவ்வொரு நாட்டோட நோக்கத்தையும் சரியா புரிஞ்சுக்கணும். இந்த பெரிய செஸ் கேம்ல யாருக்கு என்ன லாபம், யாருக்கு என்ன நஷ்டம்னு தெரிஞ்சா மட்டும்தான் உண்மையான காய் நகர்த்துறது யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, இந்த முழு பகுதியுமே ஒரு சிக்கலான செஸ் போர்டு மாதிரி தான். இங்க ஒவ்வொரு நகர்வும் ரொம்ப ரொம்ப கவனமா ஒரு பெரிய கணக்கோட தான் நகர்த்தப்படுது. முதல்ல சவுதி அரேபியா, அவங்களோட கனவே வேற. அவங்களுடைய விஷன் 2030 படி பொருளாதாரத்துல எங்கேயோ போகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அமைதி ரொம்ப முக்கியம். அதனால போருங்கிறது அவங்க அகராதியில கடைசி இடத்துல தான் இருக்கும். அடுத்தது ஈரான். அவங்களோட கணக்கு என்னன்னா, தன் நட்பு நாடுகள் மூலமா தன்னோட பலத்தை காட்டணும், தன்னை பாதுகாட்டுக்கணும். அதுதான் அவங்களோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. ஆனா வளைகுடா நாடுகள் கூட ஒரு பெரிய போர் வந்துச்சுன்னா இத்தனை வருஷமா அவங்க போட்ட பிளான் எல்லாமே வீணாயிடும். சரி, அப்போ ஒரு கேள்வி வருது. சவுதியும் சரி ஈரானும் சரி ரெண்டு பேருமே அமைதியை விரும்பும்போது இந்த போலி தாக்குதலுங்கிற கதைக்கே ஏதாவது முன்னுதாரணம் இருக்கா? இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா? இப்போ நாம பார்க்க போறதுதான் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஏன்னா வரலாறு திரும்புதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி 2026ல நடந்ததா சொல்லப்படுற இந்த தாக்குதலுக்கும் சில வருஷத்துக்கு முன்னாடி 2019ல நடந்த ஒரு தாக்குதலுக்கும் ஏகப்பட்ட ஒற்றுமைகள் இருக்கு. பாத்தீங்களா? 2019லயே இதே மாதிரி ஒரு குழப்பமான சூழலை உருவாக்கிட்டாங்க. யாரு தாக்குனாங்கன்னு யாராலையும் உறுதியா சொல்ல முடியல. இதத்தான் பிளாசிபிள் டினையபிலிட்டின்னு சொல்வாங்க. அதாவது உண்மைய அப்படியே மறைச்சிட்டு பழிய யார் மேல வேணாலும் ஈஸியா போட்டுடலாம். 5.7 மில்லியன் பேரல்கள். இந்த நம்பரோட தாக்கத்தை யோசிச்சு பாருங்க. உலக சரித்திரத்திலேயே ஒரே ஒரு தாக்குதலால இவ்ளோ பெரிய எண்ணெய் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டது இதுதான் முதல் தடவை. இது உலக பொருளாதாரத்துக்கே விடுக்கப்பட்ட ஒரு நேரடி வார்னிங். ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 2019 தாக்குதல் இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினாலும் உலக சந்தை ரொம்ப சீக்கிரமாவே இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு. எப்படி? ஏன்னா உலக நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிலைமைய டக்குன்னு சமாளிச்சிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த மாதிரி தாக்குதல்களோட நோக்கம் நிரந்தரமா பொருளாதாரத்தை அழிக்கிறதில்ல, ஒரு தற்காலிக பீதியையும் குழப்பத்தையும் உருவாக்குறது தான். இந்த மாதிரி மர்மமான தாக்குதல்களோட வரலாறு நம்மள திரும்பவும் 2026க்கு கூட்டிட்டு வருது. இப்போ அந்த பகுதி எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன தீப்பொறி பட்டா போதும் மொத்தமா பத்தி எறிகிற நிலைமையில இருக்கு. இந்த நிழல் யுத்தம் இது ஈரான், இஸ்ரேல், சவுதி இவங்களுக்குள்ள மட்டும் நடக்கல. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி பரவிட்டு இருக்கு. ஈரானோட நட்பு நாடுகள் ஒரு பக்கம், அமெரிக்கா, இஸ்ரேல் இன்னொரு பக்கம்னு ஒவ்வொருத்தரா உள்ளே இழுக்கப்படுறாங்க. யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பெரிய போரை நோக்கி இந்த உலகம் வேகமா போயிட்டு இருக்கு. ஆய்வாளர்கள் என்ன எச்சரிக்கை பண்றாங்கன்னா, வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் நேரடியா போர் மூண்டா ரெண்டு தரப்புமே அழிஞ்சு போகும். இதனால லாபம் அடைய போறது யாரு? வெளியில இருந்து இந்த ஆட்டத்தை வேடிக்கை பார்க்கற சில சக்திகள் தான். சரி, இப்போ நாம நடந்த சம்பவத்தை பார்த்தோம், அதுக்கு பின்னால இருக்கிற காரணங்களை பார்த்தோம், வரலாற்று பின்னணியையும் அலசிட்டோம். இப்போ கடைசியா நம்ம எல்லாருடைய மனசுலயும் எழ வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான கேள்வி. உண்மைய மறைக்கிறதே ஒரு பெரிய ஆயுதமா பயன்படுத்தப்படுற இந்த நிழல் யுத்தத்துல உண்மைய நாம எப்பவாவது கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா? இன்றைய போர்க்களங்கிறது வெறும் ஆயுதங்களை வச்சு சண்டை போடுற இடம் இல்ல. இங்க தகவல்கள் தான் உண்மையான ஆயுதங்கள். வதந்திகளும் பொய்ச் செய்திகளும் தான் முக்கியமான கருவிகள். இதத்தான் நாம புரிஞ்சுக்கணும். சண்டை போடுற ஒவ்வொருத்தருக்கும் பொய் சொல்ல ஒரு காரணம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க யார நம்புவீங்க? இதுதான் உங்களுக்கான கேள்வி. எங்களோட இந்த அலசல்ல பங்கெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
இந்த சிக்கலான உலகத்தை சரியா புரிஞ்சுக்க உண்மையை தேடுற எங்களோட இந்த பயணத்துல நீங்களும் தொடர்ந்து பயணிக்க மறக்காம எங்களை பின்தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.